பொங்கல் வந்தாச்சு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட டைம்ஸ் நவ் செய்தி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ரொம்ப சுற்றி வலிக்காமல் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பொங்கல் அப்படின்னு சொன்னதும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது கரும்பு, மாடு, அதுக்கப்புறம் கலர் கலரான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சூப்பரான ஊர் வைபு, இதெல்லாம் தான். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞாபகம் வருது காலைல எழுந்தோடனே வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கோலம். இந்த கோலம் வீட்டு வாசல் முன்னாடி மட்டும் இல்லாமல் பொங்கல் அதுவுமா வீட்டுக்கு நடுவில் பூஜை அறைக்கு முன்னாடி ஏன் பொங்கல் பானையில் கூட இந்த கோல டிசைன் வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோல டிசைன் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவோம். ஆனால் பாதி நேரம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு நம்மளோட மதுரக்காரட்டைக்கு நீச்சல்காரர் அவர்கள். கோலத்துக்காகவே ரொம்பவே ஸ்பெஷலாக கோல சுரபி அப்படின்ற ஒரு டூலை உருவாக்கியிருக்காரு. அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டூலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுருபி பத்தி பேசலாம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு திடீர்னு வந்துச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. கோலம் சுரபி பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நம்ம பொதுவா நம்ம வீடுகள்ல கோலம் போடுவோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க அம்மாவுடைய கோல நோட்ல நான் சும்மா கிறுக்குவேன். சின்ன சின்னதா வரைவேன். அதோட அதுல பெரிய ஆர்வம் இல்ல. அதோட விட்டுட்டேன். ஆனா இணையத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த 2012, 2011 இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நான் எதார்த்தமா வாசிக்கையில தமிழர் சார்ந்த கலை வடிவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ அப்ப ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, ஆடுபுலி ஆட்டம் இந்த மாரி வெவ்வேறு வகையில அறிவு சார்ந்த நம்மளுடைய கலைகள் இருக்கும். அதுல ஒன்று இந்த கோலம் அப்படின்னு நான் பார்த்தேன். அதுல சில ஆய்வு கட்டுரைகள்லாம் நான் பார்த்தேன். அப்ப கணிதத்தினுடைய தன்மைய வச்சு கோலத்த நம்ம வகைப்படுத்த முடியும். கணிதத்தினுடைய தன்மையில கோலத்த நம்மள உருவாக்க முடியும், வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வு கட்டுரைகள் நான் பார்த்தேன். அப்ப எனக்கு அதுல கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. எனக்கு இயற்கையில கொஞ்சம் கணிதமும் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச துறை. அப்போ சரி நம்ம விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கணித பண்புகள்ல இந்த கோலத்தினுடைய வடிவங்கள போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து, அது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு செயலியா உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளமா நான் கொலோசர்பி அப்படின்ற பேர்ல உருவாக்குனேன். இது ஒரு விளையாட்டு போக்குல உருவாக்குனது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 ஆண்டுகள் ஆயிருக்கும். அதனுடைய ஆரம்பத்துல இருந்து. அதற்கு பிறகு பல்வேறு நிலைகள் அது வளர்ந்து வளர்ந்து இப்போ கொஞ்சம் ஒரு முழுமையான இன்னும் கொஞ்சம் நவீனமான கோலங்கள இதால இப்ப உருவாக்க முடியுது. அதனுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் எதார்த்தமா விளையாட்டு போக்க ஆரம்பிச்சது. இப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஐடி ஃபீல்ட்லயோ இல்லன்னா சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவே இதுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க எப்படி இந்த அ டூல யூஸ் பண்றது? நெறைய பேத்துக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இணையதளத்துல எப்படி பார்க்கறது. நான் சின்ன டெமோ கூட செஞ்சு காட்டுறேன். நீங்க நேரடியா Google அ போயிட்டு நீங்க கோல சுரபி அப்படின்னு நீங்க அடிக்கலாம். நீங்க இப்ப கோலசுரபின்னு ஆங்கிலத்துல அடிச்சாலும் சரி, நீங்க தமிழ்ல அடிச்சாலும் சரி, நீங்க அடிச்சோனே உங்களுக்கு இந்த இந்த தளம் வரும். நீங்க அந்த தளத்தினுடைய பேர்ல பார்த்தீங்கன்னா, நீச்சல்காரன்.com அப்படின்னு சொல்லி காட்டும். apps.நீச்சல்காரன்.com அப்படின்னு சொல்லி காட்டும். அத நீங்க சொடுக்கி வரலாம். இது நீங்க கைபேசியில பண்ணாலும் சரி, கணினியில பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த இந்த கோலசுரபின்ற அந்த பேர வச்சு நீங்க நேரடியா அந்த தளத்துக்கு வந்துக்கலாம். இது ஒரு இணையதளம் நான் சொன்ன மாரி. கைபேசியிலயும் நீங்க திறக்க முடியும். திறந்தோனே உங்களுக்கு இந்த மாரி ஒரு பக்கம் வரும். இந்த பக்கத்துல உங்களுக்கு நீங்க எந்த புள்ளிகள்ல உங்களுக்கு கோலம் போட போறீங்க அப்படின்னு நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப உங்களுடைய வாசலுக்கு தகுந்த மாரியோ அல்லது பெரிய அ வெராண்டால பெரிய கோலம் போட போறீங்கன்னா, நீங்க இந்த புள்ளிகள இங்க முடிவு பண்ணிக்கலாம். பொதுவா 7ன்னு இருக்கும். நீங்க இப்போ 9ன்னு வேணும்னா 9ன்னு வச்சுக்கலாம். நீங்க வச்ச அடுத்த நொடியே அதாவது சின்ன திருத்தம் பண்ண உடனே ஒரு கோலத்த உருவாக்கிரும். அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச வடிவங்கள்ல எனக்கு அ வளைவு 1 மட்டும் போதுன்னா, அத நீங்க விட்டுடலாம். சதுரமாக வேணும் அப்படின்னா, சதுரத்த வச்சுக்கலாம். இல்ல சாய் சதுரம் அப்படின்னா, இங்க இங்க நீங்க தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க அத தேர்வு செய்ய 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 அந்த கோலம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க கீழ பார்த்தீங்கன்னா ஆ இந்த ஒரு ஒரு 3 வசதி இருக்கும். அது எப்படின்னா, நீங்க சுழல் வடிவமா வேணும். சுழல்னா ஆ அது எப்படின்னு இப்ப நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வடிவத்த பார்த்தீங்கன்னா, இதே வடிவம் அப்படியே சுழன்று அடுத்த பக்கம் வருதா? ரொட்டேஷன் ஆகுதா? அப்படின்றது தான் இந்த வடிவு. நிழல்ன்றது மிரர் இமேஜ். மேல இருக்கிறது அப்படியே கீழ வரணுமா? சீரற்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு 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 ரிஃப்ளெக்ஷனோ அல்லது மிரரோ இல்லாம அ ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். அந்த மாரி ஆன கோலங்கள். உங்களுக்கு அது வேணாலும் நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்க கோலம் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய வடிவம் மாரியே கீழ் பக்கம் இருக்கும். நீங்க இந்த வடிவத்த பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ப உங்களுக்கு எந்த வடிவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அத நீங்க தேர்வு செஞ்சு உருவாக்கிக்கலாம். சரி இப்ப உருவாக்குனதுக்கு அப்புறம் இத எப்படி நீங்க சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே வலது
சொடுக்கு பண்ணீங்கன்னா, சேவ் இமேஜஸ்ன்னு இருக்கும். நீங்க அத சொடுக்கி, நீங்க அந்த படத்த அப்படியே நீங்க சேமிச்சுக்கலாம். உங்க கைபேசியா இருந்தாலும் அதே மாரி வந்து உங்களுடைய விரல வச்சு நீங்க அத அழுத்துனீங்கன்னா, அந்த படம் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்க அத அப்படியே நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம். நீங்க பின்னாடி இது எங்க வேணா நீங்க போட்டு பார்த்து பழகிக்கலாம். நீங்க இதே மாரி காப்பி இமேஜ் பண்ணிக்கலாம். நீங்க காப்பி இமேஜ் பண்ணி நீங்க ஒரு வேள சமூக தளங்கள்லயோ, வேற எங்கேயோ நீங்க பகிரணும்னா கூட, நீங்க அந்த காப்பி இமேஜ் போட்டு நீங்க அ பகிர்ந்துக்கலாம். நீங்க திருப்பி இத அழிக்கணும்னா கூட நீங்க அழிச்சுட்டு, நீங்க மொத இருந்து நீங்க வரைஞ்சுக்கலாம். சேமின்ற ஒரு வசதி இருக்கு. இதுவே வந்து தானாவே சேமிக்கும். நீங்க அந்த அந்த படத்த வந்து நீங்க அ டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிரைவ்ல வந்து சேமிச்சுரும். இந்த வடிவங்கள்லாம் இருக்கு. ஒருவேள உங்களுக்கு தமிழ்ல புரியாது. இல்ல வெளிநாட்டு மாணவர்களா இருக்கீங்க. தமிழ் எழுத்துக்கள்ல புரியாட்டி கூட நீங்க ஆங்கிலத்துல இந்த இடைமுகத்த நீங்க மாத்திக்கலாம். மாத்திட்டும் நீங்க இந்த இந்த கோலோசெரிப்பை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கோலம் போடுறதுக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சோல் பர்ப்பஸ் இருக்கா சார்? நெறைய பேர் வந்து நமக்கு நம்ம பாட்டியோ, அம்மாவோ சொல்லி கேட்டுருப்போம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, கோலம் போட்டோம்னா வந்து மனது வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து செவி வழி செய்தியா இருக்கும். நம்ம வந்து விட்டு கூட போனா கூட, சில ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்கு குறிப்பா. நீங்க வந்து கோலம் பத்தின ஆய்வுகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு கணித தன்மை இருக்கனால, அந்த கோலத்த பழகுனவங்க பார்த்தீங்கன்னா, அ கணிதத்துல வந்து நல்ல ஒரு கூர்மையான சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா கோலங்கள வந்து பொதுவான ஒரு புதிய நபர்களால போட முடியாது. அந்த புள்ளிகள் வந்து சரியா கோடு சேருதா அப்படின்னு சொல்லி அவங்க வரைஞ்சு பார்க்கிறப்ப தெரியும். அப்ப வந்து ஒரு கணித பயிற்சிய வந்து மூளைக்கு வந்து இந்த கோலம் கொடுப்பது முதல் அ அறிவியல் பூர்வமான ஒரு பார்வையா பார்க்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த அழகு வந்து நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். நான் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோலத்த பார்க்கிறப்பயே வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாம மட்டும் இல்லாம நம்மள சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிய குடுக்குது. இது 2மே வந்து ஒரு அறிவியல் காரணமா பார்க்கிறேன். பொதுவா நமக்கு வாழ்வியல்ல பார்த்தீங்கன்னா, கோலம் வந்து வாசல்ல அழகா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு முழுக்க அந்த வாசல்ல கடந்து போறவங்களுக்கும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள வரவங்களுக்கும் சரி, ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். இன்னும் கொஞ்சம் அ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவுல தான் வந்து கோலங்கள் போடுவாங்க. அப்போ வந்து அ வேறு சில உயிரினங்களும் கூட அந்த கோலத்த சாப்ட்டு அதுக்கும் ஒரு ஒரு உணவு அளிச்ச மாரியான ஒரு திருப்தி இருக்கும். அதுதான் வந்து அ அ முன்னாடி காலத்துல ஒரு ஒரு சமய ரீதியாக பார்த்தீங்கன்னா, கோலத்த வந்து அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அரிசி மாவுல கோலம் போடுறப்ப வந்து மற்ற ஜீவன்களும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு காரணமா எடுத்துக்கிட்டா கூட. அறிவியல் பூர்வமா பார்த்தீங்கன்னா, கணித திறனையும், கற்பனை திறனையும் வந்து நமக்கு வந்து இந்த கோலங்கள் வந்து குடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசில்ல வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்க. பட் நம்ம அந்த காலத்துல இருந்தே கோலத்த வந்து ஒரு பசிலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ரியலைஸே பண்றேன் நானு. ஆக்சுவலா கோலம் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா பார்க்கக்கூடியது. ஆனா இதுல இவ்ளோ ஹிஸ்டரி அதுக்கப்புறமா சயின்டிஃபிக்கலா ஷேப்ஸ், மேத்ஸ்ன்ட்டு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே குடுத்திருக்கீங்க. ஸோ நீச்சல்காரன் உங்களோட படைப்புகள் மேல் மேலும் இன்னும் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.